பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீங்க கொண்டு வந்து காமிக்கலாம் என்கிட்ட. சரியா? கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? உங்க டீச்சர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க? காமிங்க, எங்ககிட்ட காமிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. இனிமே நம்ம அடுத்த ப்ரோகிராமுக்காக போறோம். எல்லாரும் அமைதியா இருங்க. ஸ்மைல் 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 ஸ்மைல். கரெக்ட்டா இருக்க மிருகத்தை வேட்டையாட போறோம்ங்க. ஸ்மைல். சரி சரியா? ஓகே ஓகே. ஷவுட். அடுத்து ஸ்மார்ட். ஆமா வலி கொஞ்சம் வலி ஆயிட்டு போகுது. சென்டர்ல வேண்டாம். அப்ப சைடாக்குள்ள ஓடிடுங்க. சவுண்ட் கேக்குது. Africa. கொஞ்சம் பீதியா இருக்குது. சரி, நீயாவது சொல்லுப்பா தம்பி. இவன் கொண்டுருவான் போல. என்னதான் பண்றது? திடுதிப்புன்னு இப்படி வந்து நின்னா எங்களுக்கு பயமா இருக்குமா இல்லையா? சரி, இப்ப என்னதான் நடக்க போகுது? என்ன சம்பவம் தான் நீங்க சொல்ல போறீங்க? யாருதான் சொல்ல போறா? இல்ல இல்ல, நான் சொல்றேன். ஓகே ஓகே. அப்பா, ஒரு வழியா நம்ம கதையோட முக்கியமான ஒரு நபர் வந்தாச்சு. இவங்க கிட்ட கேட்டாதான் என்ன கதை, என்ன சம்பவம் தெரியும். சரி, நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. என்னோட பேரு தாரோர். தாரோரா? தாரோரா? அக்கா பேர் என்னது? தாரோரா. நாங்க நியூசிலாந்துல இருக்கிறோம். நியூசிலாந்துல மட்டமாட்டான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். மட்டமாட்டாவா மாட்டமாட்டாவா? மட்டமாட்டா. மட்டமாட்டா. மட்டமாட்டாங்கிற இடத்துல இருக்காங்க. எங்க? நியூசிலாந்துல. நாங்க இருக்கிற இடம் வந்து ஒரு தீவு. அது ஆனா இவங்க யாருன்னு நான் என்ன சொல்லல. இவங்க யார் தெரியுமா? என்னுடைய சேவகர்கள் தான். எங்க அப்பா தான் எங்களோட இனத்தோட தலைவர். எங்க இனத்தோட பேர் என்ன தெரியுமா? மயோரி இனம். சொல்லுங்க, மயோரி. ஓப்பனா சொல்லணும்னா வேற யாரும் இல்லப்பா, காட்டுவாசிங்க. சரியா? உங்களெல்லாம் யாரு? காட்டுவாசிங்க. சரியா? சரி அக்கா, தாரோர் அப்படிங்கிற பேரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. சரி, உங்களுடைய கதையவும் நான் நிறைய வாசித்திருக்கேன். உங்க வாழ்க்கையில உண்மையா நடந்த சம்பவங்கள் சிலது இருக்கு. அதை வந்து நீங்க பிள்ளைங்களுக்கு சொன்னீங்கன்னா பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க வாழ்க்கையில இப்போ உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை, தாரோர் அப்படிங்கிற 10 வயசு பொண்ணோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். சரியா? கவனமா கவனிங்க அவங்க சொல்றது. நான் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் வந்து தாரோர். நியூசிலாந்துல தான் நாங்க வசிக்கிறோம். ஒரு தீவுல தான் வாழ்றோம். எங்க இனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடூரமானவங்க. கொலை பண்ணுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நாங்க. அப்படி இருந்தப்போ ஒரு நாள் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த மாற்றத்தை பத்தி சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கவனிக்கணும். சரியா? 1836 வருஷம் இங்கிலாந்துல இருந்து ஒரு 2 பேர் எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க பேர் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன். அவங்க எதுக்காக வந்தாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. அவங்க எதுக்காக வந்தாங்க தெரியுமா? ஏசப்பாவோட அன்பை பற்றி எங்களுக்கு சொல்றதுக்காக வந்தாங்க. ஏசப்பானா யாரு, ஏசப்பா எதுக்காக பிறந்தாங்க, எதுக்காக மறிச்சாங்க, இதை பத்திலாம் எங்களுக்கு சொல்றதுக்காக வந்தாங்க. அவங்க முதல்ல எங்க ஊருக்கு வந்துட்டு பெருசான ஆண்டவரை பத்தி எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, அப்படிதானே? ஆனா நான் ஸ்கூலுக்கே போனதில்லை. என்னோட 12வது வயசுல தான் முதல் முறைக்கு போனேன், ஸ்கூலுக்கு போனேன். அதுவும் ரொம்ப போராட்டம். எங்க அப்பா என்ன பண்ணாரு, நீலாம் ஸ்கூலுக்கு போக கூடாது, ஸ்கூலுக்கு போனா ஆபத்து, பொண்ணுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படின்னு
இருந்துச்சு. அங்க படிக்கிறதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். ஏசப்பாவை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் ரொம்ப அன்பா ஏசப்பானா யாரு, அன்புனா என்ன, மன்னிப்புனா என்ன, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நாங்கள் கேட்டுட்டு நான் என்ன பண்ண தெரியுமா, என்னுடைய மக்கள் மாறணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அதே மாதிரி எங்க இனத்துக்குன்னு ஒரு மொழி கிடையாது. அவங்க தான் என்ன பண்ணாங்க, எங்களுக்கான ஒரு மொழியை வந்து உண்டு பண்ணாங்க. அந்த மொழியில லூக்கா சுவிசேஷம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அந்த லூக்கா சுவிசேஷத்தை எங்க மொழியில மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. நானும் அதை அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணேன். எதுக்காக தெரியுமா? ஏசப்பாவை பத்தி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லூக்கா சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணேன்னா மனப்பாடம் பண்ணேன். மனப்பாடம் பண்ணிட்டு எங்க ஊருக்கு போயிட்டு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ஏசப்பாவை பத்தி சொன்னேன். முதல்ல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது யார் தெரியுமா? எங்க அப்பா தான். எங்க அப்பா தான் எங்க இனத்தோட தலைவர்னு சொன்னேன்ல, எங்க அப்பா தான் முறையா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசப்பாவை ஏத்துட்டு எங்க அப்பாக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. போக போக எங்க இனத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்க மக்கள் என்ன பண்ணாங்க, மாற ஆரம்பிச்சாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, எங்க ஸ்கூல்ல எங்க எதிராளிகள் வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. தாக்க ஆரம்பிச்சதும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் என்ன பண்ணாங்க தெரியுமா, எங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு காட்டுக்கு எங்களை நைட்டு கூட்டு போனாங்க. நாங்களும் என்ன பண்ணோம், நைட்டு ஸ்கூல்ல இருந்து அந்த காட்டுக்கு நாங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டினதும் எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு உடனே ஒரு நீர்வீழ்ச்சி வந்துச்சு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழே நாங்க என்ன பண்ணோம்னா கூடாரம் போட்டு நைட்டு தூங்கிட்டு இருந்தப்பதான் நாங்க குளிர்ல இருந்து காயறதுக்காக எழுப்பின அந்த நெருப்புல உள்ள புகை வானத்துக்கு போய் அதை பார்த்த எங்க எதிராளிகள் நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதும் என்ன பண்ணாங்க, அந்த புகையை ஃபாலோ பண்ணி வந்து நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி வந்ததை பார்த்ததும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன குழந்தைங்களே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. பிள்ளைங்க எப்படியாவது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு ஓடினாங்க. கடைசியா என்ன மறந்துட்டாங்க. நான் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போதான் எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த இடத்துல தாரோர் அன்னைக்கு வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. உள்ள யாருக்கும் தெரியாது, தாரோர் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. தூங்கிட்டு இருந்த தாரோரை அன்னைக்கு அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவங்க கைப்பற்றினாங்க. அந்த 10 வயசு பொண்ணை அந்த இடத்துல அவங்க கொன்னாங்க. எதுக்காக கொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த அவங்க எதிர்த்த டீம் மேல வச்சிருந்த கோபத்தினால அவங்க இந்த குழந்தைய வந்து கொன்னாங்க. அந்த 10 வயசு தாரோர் அன்னைக்கு வந்து அந்த இடத்துல மரித்து போனா. அவளுடைய ரத்தம் அந்த பூமியில சிந்தப்பட்டுச்சு. அன்னைக்கு மரிச்சு போன அந்த தாரோருடைய கதை அன்னையோட முடிஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போச்சுலதான் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தாரோருடைய கழுத்துல போட்டிருந்த அந்த லூக்கா சுவிசேஷத்தை, அந்த கழுத்துல போட்டிருந்த இந்த பாக்ஸை எதிரி நாட்டுக்காரன் என்ன பண்ணா அப்படின்னா, இதுல ஏதோ விலை உயர்ந்த பொருள் ஏதோ உள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த பாக்ஸை மட்டும் இறந்து போன தாரோருடைய சரீரத்துல இருந்து அந்த பாக்ஸை மட்டும் அவன் எடுத்துட்டு போய் அதை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா என்ன இருந்துச்சு, வேதத்துல உள்ள அந்த லூக்கா சுவிசேஷம் உள்ள இருந்தது. உள்ள இருந்த அந்த லூக்கா சுவிசேஷத்தை அவன் ஓபன் பண்ணி அதை வாசிக்கலாம்னு நினைச்சு டைப் பண்ணும் போச்சுல அவனுக்கு வாசிக்க தெரியாது. ஏன்னா அந்த இன மக்களுக்கு எந்த ஒரு மொழியும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு எழுத்து வடிவமும் கிடையாது. அதனால அவனுக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியாததுனால அவன் குழம்பி போயிருந்த நேரத்துல தாரோர் கூட படிச்ச ஒரு பையன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து சொல்றான், ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த லூக்கா சுவிசேஷம் என்னங்கிறது எனக்கு தெரியும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் எங்களுக்கு வந்து இதை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பையன் அந்த சுவிசேஷத்தை தாரோர் மரிச்சாலும் தாரோருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா, அந்த ஆண்டவரை பத்தி அந்த எதிராளிக்கு சொன்னான். அந்த எதிர்த்த டீமுக்கு அவன் ஆண்டவரை பத்தி சொன்னான். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அந்த இன மக்கள் கொடூரமானவங்க, மனுஷங்களை கூட உயிரோட சாப்பிடக்கூடிய ஒரு கடினமான இருதயம் உள்ள அந்த மக்கள் கொஞ்சமா மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவங்க இருதயத்துக்குள்ள
பாருங்க, மேல பாருங்க. தாரோருடைய கல்லறை இன்னைக்கும் நியூசிலாந்து தேசத்துல தாரோருடைய கல்லறை இன்னும் இருக்குது. அதுல நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மயோரி அப்படிங்கிற அந்த மக்கள் மத்தியில அந்த தாரோர் லூக்கா சுவிசேஷத்தை மொழிபெயர்த்தாங்க. தாரோருடைய பிக்சர் எடுத்து போடுவாங்க, நீங்க பாருங்க. உண்மையான ஒரு 10 வயசு குழந்தைக்குள்ள ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஏசப்பா எனக்காக மரிச்சாரு, எனக்காக உயிரையே கொடுத்தாரு, நான் அவருக்காக என் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு துடிப்பு தான் இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணுக்குள்ள இருந்த துடிப்பு தான் இன்னைக்கு உன்கிட்டயும் என்கிட்டயும் வேணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் இன்னைக்கு ஏக்கத்தோட இருக்கிறாரு. என்னை குறிச்சு நீ எத்தனை பேருக்கு சொல்ல போற? என்னை குறிச்சு எத்தனை பேருக்கு நீ ஆண்டவரை பத்தி சொல்ல போற? மகனே மகளே, உனக்காக நான் என் உயிரையே கொடுத்தேன், உனக்காக என் ரத்தத்தையே நான் சிந்தினேன். இந்த உலகத்துல உனக்காக மறிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. உனக்காக நான் உயிரை தருவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு யாருமே துணிய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நோக்கி கேட்கிறாரு, நான் உனக்காக என் உயிரை தந்திருக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்ய போற? எனக்காக நீ என்ன செய்ய போகிற? என் ஊழியத்தை செய்வதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை அதுக்காக நான் பிரிச்சு எடுத்திருக்கிறேன். ஒருவேளை உன் குடும்பம் உன்னோட ஏழ்மையான குடும்பமா இருக்கலாம், உன்னுடைய குடும்பம் உன்னை மதிக்காதவங்களா இருக்கலாம், நீ ஒரு முட்டாளுன்னு சொல்லலாம், நீ ஒருவேளை கிளாஸ்ல எல்லார காட்டிலும் கடைசி மார்க் எடுக்கிறவளா இருக்கலாம், என் குடும்பத்துல எல்லாத்துக்கும் உதவாதவா நானே நீ சொல்லலாம். ஆனா ஒண்ணுதான் ஆண்டவருக்கு தேவை, ஒண்ணுதான் இன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு ஒன்ன ஒப்பு கொடுக்கறதுக்கு நீ இன்னைக்கு தயாரா இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போக போறாரு. உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போக போறாரு. உன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்துல கொண்டு போக போறாரு. இன்னைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே நான் என்னைய ஒப்பு கொடுக்க போறேன், இந்த நாளில் என்னைய ஒப்பு கொடுக்க போறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்காக உங்க ஜீவனையே தந்தீங்க, எனக்காக நீங்க மரிச்சீங்க, எனக்காக 3ஆவது நாள் உயிர் தெழுந்தீங்க ஆண்டவரே.